வெல்கம் டு ராஜித் ஹோம் குக். மட்டன் பிரியாணி 1 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சிடலாம். பெரிய வெங்காயம் 500 கிராம், பச்சை மிளகா ஒரு 12 பச்சை மிளகா, 1 கிலோ மட்டனுக்கு. இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், பட்டை இந்த அளவுக்கு, சோம்பு 1 ஸ்பூன், அன்னாசிப்பூ ஒரு 7 to அன்னாசிப்பூ, ஜாதி பத்திரி, கிராம்பு ஒரு 41 பீஸு, நெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml, பட்டை சோம்பு இது நமக்கு தேவையில்லை. இந்த மூணையும் குறகரப்பண்ணி வைக்கலாம். அன்னாசிப்பூ, கிராம்பு, ஜாதி பத்திரி போட்டாலும் சரி போடாமல் விட்டுறலாம், அவரேஷன் தான். ரொம்ப வாசமாக இருக்கும் தேவைங்க. இதில் கொஞ்சம் இந்த அளவுக்கு கூட போட்டுக்கலாம், ரொம்ப வாசனை தூக்கலாக இருக்கும் ஜாதி பத்திரி. தயிர் இந்தளவு தயிர், சின்ன வெங்காயம் 150 கிராம், 3 தக்காளி, தேவையான தனி மிளகாத்தூள். தக்காளி இந்த மாதிரி சைஸ் தக்காளி போட்டால் போதும். தக்காளி ரொம்ப தக்காளி சமமாக தெரியும். இதோட கம்மியாக குறைச்சி போடலாம், போட்டுக்கலாம். 2 தக்காளியோட போட்டுக்கலாம். நான் 3 போடுறேன். இஞ்சி பூடு சேர்த்துக்கலாம். அரைச்சதை சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சது, கொத்தமல்லி புதினா அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதோட தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றண்டா. அன்னாசிப்பூ, கிராம்பு, முனிக்க கிராம்பு, அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். இது போட்டோம்னா பிரியாணி வாசனையே வரும். இப்போ நெய்யே ஊற்றலை. இந்த கிளாஸுக்கு 2.25 கிளாஸு சீரக சம்பா அரிசி, கறி வேக வச்ச தண்ணி, கறி வேக வச்சது மொத்தம் 2 கிளாஸ் இருக்குது. 3 கிளாஸ், மொத்தம் 3.5 கிளாஸ் எடுத்துருக்கேன். குக்கர் மூடிச்சையில் சும்மா தான் முடிச்சிருக்கேன், தம் விசில் போடாமல். அரிசி எவ்வளோ போட்டுடலாம். சீரக சம்பா அரிசி
போட்டாச்சு. இன்னும் இதில் சேர்க்காத ஒரே 2 இதுனா உப்பும் நெய் தான். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்து உப்பு உடச்சி நெய் சேர்த்துடலாம். டேஸ்ட் என்ன டேஸ்ட் பார்க்கலாம். அவ்வளோதான், நெய் சேர்த்தாச்சு, போதும். இதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. இன்றைக்கி நெய் ஃபஸ்ட்டே போடல. ராஜ்யா இது மட்டன் பிரியாணி அடிச்சு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கேன். கம்மியாக செஞ்சனால உப்போட அளவு வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சி வச்சா திரும்ப 2வது போட்டுட்டு இருந்தேன். எப்போயும் செய்கிற அளவோட போய் நிறைய செய்வேன் பிரியாணி. இந்த டைம் வந்து கம்மியாக செஞ்சுருக்கேன். அதான் மட்டன் பிரியாணி சீரசம்பரிசியில். இங்கே உள்ள சீரசம்பரிசி வந்து இப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு வாசனையாக இருக்கும். அரிசி வந்து வெள்ளையாக இருக்காது, கொஞ்சம் வந்து புழுங்கு அரிசி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நாள் வாங்கி செஞ்சு பார்க்கணும். மட்டன் பிரியாணி வச்சாச்சு. சூடான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ராஜ்யத்துக்கு உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ப்ளஸ் கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். சீரசம்பரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சுக்கலாம்.